இனமாய் தேனின் கண் ஐந்தும் செறிந்தைந்து பூதமாய் பூவின் கண் நின்று பொருந்தும் புவனமே புவனம் படைப்பான் ஒருவன் ஒருத்தி புவனம் படைப்பார்க்கு புத்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் சதாசிவலிங்கம். அதில் 1747 என்று நாம் சிந்திக்கின்றோம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, மனித உடலுக்குள்ள இருக்கின்ற ஆற்றல்கள் இறைவனை அகத்தில் காணும் வழி, இதை பத்தி ரொம்ப சுருக்கமா சொல்றார். நம்ம நினைக்கிறோம் சாப்பிட உணவு எடுத்துக்கிட்டாதான் ஆற்றல்னு. ஃப்ரீயா கிடைக்கின்ற காற்றும் நீரும் நாம பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னா நல்ல எனர்ஜியா கிடைக்கும் நமக்கு. அதுவும் குறிப்பா நம்ம திருமூலர் காற்றை தான் அதிகமா பயன்படுத்துவதை பத்தி சொல்லுவார். அந்த காற்றை அடக்கி பிராணன் மூலமாக 6 ஆதார சக்கரங்களையும் நாம் தூய்மைப்படுத்தி சகஸ்காரம் போகும்போது உடல் பேரின்பு நிலையும் பரிபூரணமான ஆற்றலும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஒன்றியவாறு உடலுடன் கிடந்ததென்று ஒன்றிய ஆறும் உடலின் உடன் கிடந்து என்றும் என் ஈசன் அடங்கும் இயல்பு அது. நல்லா கழிக்கணும். ஒன்றிய ஆறும் உடலின் உடன் கிடந்து என்றும் எம் ஈசன் அடங்கும் இயல்பு அது. தென்தலை தேர திரிந்தும் சிவனடி, தென்தலை தேர திருந்தும் சிவனடி, நின்று தொழுதேன் நெஞ்சத்தின் உள்ளே, நின்று தொழுதேன் நெஞ்சத்தின் உள்ளே. முதல்ல ஒரு எடுத்துக்கிட்டோம்னு வச்சீங்களா, ஒன்றிய ஆறும் உடலின் உடன் கிடந்து அப்படின்றாருங்க. உடலோடு பொருந்தி ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற 6 ஆதார சக்கரங்கள் முதல் வரி. 2வது வரி பார்த்தோம்னா, அவற்றின் வழியாக பாயும் பிராணன். 3வது வரி அதன் மூலமாக தலை உச்சிக்கு போறது. 4 வெளியில தேடாம உள்ளுக்குள்ளே சிவனை வணங்குதல். இப்படியாக 6 சக்கரங்களையும் இயக்குபவன். அந்த ஆற்றல் தலைக்கு மேலே சிவமாக ஒளிர்வது. இதை உணர்ந்த திருமூலர் தான் மனத்துக்குள்ளே நினைத்து உருகி வழிபட்டதாக கூறுகின்றார். இதுக்கு நிறைய கதைகள் கூட சொல்லலாம், அதனால அப்புறம் பேசலாம் நினைக்கிறேன். கௌரி அம்மா, நீங்க தொடருங்கம்மா. வணக்கம். நன்றி. மிக்க நன்றி. நல்ல விளக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்க. நன்றிங்க ஐயா. வாங்க விந்தியம்மா. வணக்கம் அம்மா. வரீங்களா? மியூட்லயே தான் இருக்கு இன்னும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1747வது திருமந்திரம். ஒன்றியவாறும் உடலின் உடன் கிடந்தும் என்றும் எம் ஈசன் நடக்கும் இயல்பது. தென் தலை கேற திறந்து சிவனடி, நின்று தொழுதேன் என் நெஞ்சத்தின் உள்ளே. அருமையான திருமந்திரம். உடலினுள் பொருந்தியும் உடலை விட்டு வெளியே உயிரோடு பொருந்தியும் இருப்பது என்பது எம் இறைவன் இயல்பாகும். இந்த உண்மையை நான் உணர்ந்த போது இறைவன் திருவடிகளை தலைமேல் வைக்க, அவன் திருவடி என் தலைமேல் பட தாழ்ந்து வணங்க,
அவன் என் நெஞ்சில் இடம் கொண்டான். ஒன்றி என்பதன் பொருள் பொருந்தி, தென் தலை அழகிய தலை, திருந்து ஆன்மாக்களை திருத்தும். கழக வெளியீட்டில் சிவபெருமான் மேல் ஓதிய முறையான் உலகத்துடன் பொருந்தி அவ்வுலகினை இயக்குகின்றனன். அதுபோல் உடலுடனும் உயிருடனும் பொருந்தி அவ்வுடல் உயிர்களை ஏய்ந்து இயக்குகின்றன. இவை அவனது பேரொருட் பெரும் மாண்பாகும். அத்தகைய சிவனடி நம் முடிமேல் சூட்டப்பெறுதலால் அழகிய தலை எனப்படும் தென் தலை ஆகும். தென் என்பதன் பொருள் அழகு. நம்மை எல்லாம் திருத்தி ஆட்கொள்ளும் சிவனடி இயல்பாகவே திருந்திய அடியாகும். அத்திருவடிகளை நெஞ்சத்தின் உள்ளே நின்று தொழுதனன். தென்னாடு அழகிய நாடு, ஒன்றியவாறு சிவன் உலகத்தில் பொருந்தி இருக்கும் முறைமை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, நன்றி, மிக்க நன்றி. வாங்க ரத்னகுமார் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா. கிருத்திகாமா தொடரட்டுமா? நான் கவனிக்கிறேன். நன்றி. கிருத்திகாமா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் பத்தி நனையாவும் வெந்தியாமாவும் சொல்லியாச்சு. ஒரு சில குறிப்புகள் நம்ம பார்க்கலாம். ஒன்றியவாறும் உடலினுடன் கிடந்து அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன உடலினுடன் கிடந்து அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் உடலினுடன் கிடந்து ஒன்றியவாறும் அப்படின்றாரு. அப்போ சேர்ந்திருக்கு, ஆனா ஒரு விஷயத்த தனியா சொல்றாரு இல்லையா? உடல் ஓடு எது சேர்ந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். ஏன்னா ரெண்டு விஷயம் இருந்தாதான் அப்படி சொல்ல முடியும். அப்போ உடலின் உடன் அப்படின்னா அந்த உடம்போடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அது வேறு ஒன்றோடும் ஒட்டி இருக்கிறது அப்படித்தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒன்றியவாறு அப்படின்றாரு. அப்ப அதோடு ஒன்றியும் இருக்கிறது, அந்த உடலோடு இணைந்தும் இருக்கிறது. எது அப்படின்னா அதுதான் சொல்றாரு, எம் ஈசன் நடக்கும் இயல்பது அப்படின்றார். அப்போ அந்த இறை பரம்பொருள் எப்படி இருக்கு அப்படின்னாக்க என் உடலோடு ஒன்றியவாறு உள்ளது, ஒன்றியவாறும் அப்படின்றார். அப்ப அதுக்கு அங்கேயும் ஒரு உண்மை தொகை வந்தாலே அதுவும் இதுவும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுதான் பழமும் எடுத்துட்டு வா அப்படின்னா அதோட வேற ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வரணும். அதான விஷயம். குழம்பும் பண்ணிருக்கேன், இல்ல ரசமும் பண்ணிருக்கேன், குழம்பும் பண்ணிருக்கேன். அதான் நான் சென்னைக்கும் செல்கிறேன் அப்படின்னா வேற எங்கேயும் போறோம் நம்ம. அந்த விஷயத்தான் நான் இங்க திருப்பி சொல்ல ட்ரை பண்றேன். ஒன்றியவாம் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடலோடு இருப்பது மாத்திரம் அவர் வேலை இல்ல, இந்த பரவழியில் பறந்தும் நிற்கிறார், பறந்தும் நிற்கிறார், ஒன்றியவாறும் இருக்கிறார். அதான் அந்த இடத்துல மறைந்து நிற்கக்கூடிய சொல். பறந்தும் நிற்கிறார். எங்கு பறந்து நிற்கிறார்? இந்த அண்ட வெளியில் பறந்து நிற்கிறார். அத எப்போன்னு சொல்றேன் கேளுங்க. அந்த அடுத்தடுத்த வார்த்தையில நமக்கு வரும். என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அப்படி இருக்கக்கூடிய ஈசனுடைய இயல்பு அப்படிங்கிறார். இங்க ஈசன் அப்படிங்கிறது நம்ம யார பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும்? சக்தி ரூபமாகிய சதாசிவம், இல்ல சதாசிவத்தின் வடிவாகிய சக்தியை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அவருடைய இயல்பு. அப்ப எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கிறது தான் எங்க இருக்கு அப்படின்னாக்க
உன்னுடைய உடலோடு ஒன்றி இருக்கிறது. ஒரு அதிர்வு வரல உள்ளுக்குள்ள நமக்கு? எப்படி இருக்கு? ஒரு 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 ஜெர்க்கு வரும்ல நமக்கு. ஏன் சாதாரணமான ஆள் இல்ல, இதெல்லாமே எப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல ரொம்ப ஸ்பெசிபிக்கா உள்ள வந்து நமக்கு சொல்றாரு, ஈசன் நடக்கும் இயல்பு எப்படி இருக்கிறது அப்படின்னா, இந்த பரவெளியில் பறந்து நிற்கும் பொழுதே உன் உடலில் ஒன்றியவாறு நிற்கிறது. அப்ப நீ யாரு? இந்த பார்ட் ஆஃப் பரவெளி, இந்த அண்ட பெருவெளியில இருக்கக்கூடிய அந்த ஈசன் உன் உடலோடு ஒன்றி இருக்கிறார் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பொருளும் எடுத்துக்கலாம். இந்த உடலோடு இருக்கும் பொழுது மட்டுமே உன்னால் அந்த ஈசனை புரிந்து கொள்ள முடியும். அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஏன்னா பரவெளியில போயிட்டதுக்கு அப்புறம் நீயும் அந்த சிவமும் வேறு இல்ல, நீ அந்தோட கரைஞ்சு போயிடுவ. எப்படி உப்பு, கைப்பிடி உப்பு கடலுக்குள்ள போட்டுட்டா உப்பு கரைஞ்சு போயிடும். அங்க உப்பு இருக்கு, ஆனா அது தனியா இல்ல, கைப்பிடி உப்பா இல்ல, உப்பு பொம்மை இல்ல, அது கரைஞ்சு போச்சு. ஆனா இந்த உப்பு பொம்மைய கரையில வச்சானாக்கா கடல்னு ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி புரிஞ்சுட்டாதான் அந்த கடலோடு சென்று கரைய வேண்டும் என்கின்ற அந்த ஆவல் மேலிட்டு இந்த உள்ளம் விடுதலைக்காக ஏங்க ஆரம்பிக்கும். அதனால நீ என்ன பண்ண, உன் உடலுக்குள்ள ஒன்றி இருக்கக்கூடிய அந்த சிவத்தை நீ அவதனுடைய இயல்பை நீ புரிந்து கொள். எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, தென்றலை கேற திருந்து சிவனடி நின்று தொழுதேன் என் நெஞ்சத்தினுள்ளே அப்படின்னு சொல்றாரு. அது என்ன தென்றலை கேற அப்படின்னா தென் தலைக்கு ஏற அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எது தென் பக்கம் அப்படின்னா நமக்கு தெரியும், வட தெற்கு அப்படின்னா எது அப்படின்னு நமக்கு தெரியும். அது சந்திரக்கலை உயர்ந்து நிற்கக்கூடிய மூலை இல்லையா? அந்த இடது அப்படிங்கிறதுதான் நம்ம வந்து அப்படி சொல்லுவோம். அப்ப தென் தலைக்கேற அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்திரக்கலை உயர்ந்து நிற்க. நேற்றுக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நமக்கு. நவம் என்ன சொன்னாரு? 9 மேவி நின்றானே அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? அப்ப அந்த 9வது ஸ்தானம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த துவாதச அந்த வெளிக்கும் சகசிரதலத்திற்கும் இடையே நிற்கக்கூடிய அந்த மத்திய பிரதேசம் துரியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேல துரியாதீதம்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்த நம்ம வந்து துரியம் அப்படின்னு சொல்லலாம். தியாகராஜன் ஐயா வந்தா இன்னும் கூட கொஞ்சம் விளக்கமா இந்த விஷயம் பத்தி பேசுவாரு. அப்போ இந்த சகசிரதலத்திற்கு மேலே நிற்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, நின்று தொழுதேன். அங்க போய் நின்று தொழணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நெஞ்சத்திற்குள்ளே தொழுது ஏற்ற வேண்டும். அப்ப இந்த இடத்துல என்னெல்லாம் வருது பாருங்க. ஒரு ஒரு பக்தி ரசம் வருது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சும்மா நான் என்னுடைய அடையாளப்படுத்துதலுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். மணிவாசக பெருமான் வந்துட்டாரு. என்ன சொன்னாரு? நின்று தொழுதேன் என் நெஞ்சத்தினுள்ளே அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? அப்ப அந்த தொழல், அந்த அந்த பக்தி எதன் மூலமாக வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மணிவாசக பெருமான நினைத்தாலே நமக்கு பக்தி பிடிக்கும் இல்லையா? அதனால அவரை வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? தென் தலைக்கு ஏற திருந்து சிவனடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஒரு 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 கிரியா விஷயத்த வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அந்த தென் தலைக்கு மேலே சிவனடியை எங்கனம் பொருத்துவது அப்படின்னு சொல்லும் போது ஒரு யோக மார்க்கம் நமக்குள்ள வந்துடும். அந்த யோக மார்க்கத்தை நமக்கு கற்றுத்தந்த எத்தனையோ ஆசான்கள் இருக்காங்க இல்லைங்களா? தற்போதைய காலத்துல வேதாத்திர மகரிஷியில இருந்து நம்ம முன்னாடி போக 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 நீங்க பாத்தீங்கன்னா வள்ளலார் பெருமான், அதற்கும் கொஞ்சம் மேல போனீங்கன்னாக்கா பதஞ்சலி, இது மாதிரி நிறைய பேரு நமக்கு அந்த யோகத்தை நமக்கு முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அப்புறம் ஈசன் இயல்பு அப்படின்னு ஒரு பரவெளி அனுபவத்தை வந்து அவர் சொல்றாரு. ஏன்னா ஒன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதனோட ஆப்போசிட்டான பறந்து அப்படிங்கறத வந்து நமக்கு எடுத்து காட்டுறாருல்ல. அப்ப திருமூலர். அப்ப இங்க பாருங்க எத்தனை மகான்கள் நம்மளே வந்து நமக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பறந்துங்கிற வார்த்தை இருக்கான்னா இல்ல, ஆனா இந்த ஒன்றியும் அப்படின்னு சொல்லும் போது
அதனோடு தொடர்புடைய அதற்கு எதிர்மறையான விஷயத்த நம்ம வந்து ஆழமானது அதே சமயம் அழகானது இப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ இருவேறு தன்மைகளை நம்ம அதுக்குள்ள உண்மை தொகையில நம்ம வச்சு வைக்கிறோம். அப்போ அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடிய அந்த பரதெய்வம், அந்த பரவெளி இங்க எப்படி இருக்கு, உடலினுள் கிடந்து உள்ள இருக்கு. அப்ப இந்த உடம்பு எவ்வளவு அதிர்வு இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம அதெல்லாம் உணர்ந்திருக்கிறோமான்னு யோசிக்கணும். நம்ம இந்த இந்த நம்ம என்னமோ நினைக்கிறோம் இந்த விரல் தான் இருக்கு அப்படின்னா, இல்ல அந்த விரலுக்குள்ள எவ்வளவோ விஷயம் இருக்கு. எத்தனை அடுக்கு தோல் இருக்கு. அந்த அந்த எத்தனை அடுக்கு தோலுக்கு சில எத்தனை நரம்பு முடிச்சுகள் இருக்கு. அந்த நரம்பு முடிச்சுல எவ்வளவு ரத்தம் போகுது. அந்த ரத்தம் என்னெல்லாம் எங்கிருந்து பாயுது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு இது வெறும் சாதாரண படைப்பு மாதிரி எல்லாம் தெரியாது. அப்படியே உச்சபட்ச அறிவியல், உச்சபட்ச அறிவுல படைத்த ஒரு விஷயமா நமக்கு தெரியும். ஒண்ணும் இல்ல, ஒரு நகம் பாருங்க, வெட்டினா எவ்வளவு தூரம் வளருது. அந்த நகத்துக்கு எவ்வளவு லேயர்ஸ் இருக்கு நம்ம பார்த்திருக்கோம்ல. அப்படி ஒரு விஷயத்தையும் எப்படி இருக்கு. அப்ப ஒன்னொன்னுக்குள்ளயும் பறந்து கிடக்கிறது. அந்த ஒரு செல்லுக்குள்ளேயும் அந்த பறவெளி பறந்து இருக்கிறது. ஒரு 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 7-8 வருஷம் முன்னாடி எனக்குள்ள என்னுடைய நண்பருக்கும் எனக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. நான் இது முன்னாடியே குறிப்பிட்டிருப்பேன். அப்ப அவரு என்கிட்ட கேட்டாரு, உயிர் எங்க இருக்கிறது உன்னோட உடல்ல சொல்லு அப்படின்னாரு. நான் யோசிச்சு பார்த்தேன். எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒண்ணு செத்து போயிட்டாலும் அந்த செல்லு செத்து போயிடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 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 இடம் அழுகி போயிடும். அப்ப அந்த கான்வர்சேஷன் வாஸ் வெரி குட். ரொம்ப நல்லா இருந்தது. மருத்துவம் ஒட்டியும் நாங்க 2 பேரும் அதே விஷயத்த மருத்துவம் ஒட்டியும் பேசிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இந்த உடலில் பறந்து நிற்கக்கூடிய அந்த பறவெளி உன் உடலோடு ஒன்றி இருக்கிறது. அப்படின்னா இந்த உடல்ல இருந்து அந்த பரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்புறம் சவம் தான். அது பரசிவம் இல்ல, பரசவம். அந்த சவமா முடிஞ்சிரும் நமக்கு. அப்போ அந்த மாதிரி என்ன சொல்லி கொடுக்குறாருங்க, உன்னுடைய உடலுக்குள் இருக்கக்கூடியது மகத்தான விஷயம். அது அந்த சிவம். அது உன் உடல்ல மாத்திரம் இல்ல, வெளியிலயும் பறந்து நிற்கிறது. அப்ப அதோட கனெக்ட் ஆகு. எப்படி கனெக்ட் ஆகு, அதுதான் அதனுடைய இயல்பு. அதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கோ, தென் தலைக்கு ஏற அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த தெற்கு திசைக்கு இருக்கக்கூடிய தென்னாடுடைய சிவனே சொல்லிட்டாருல, அதான் விஷயம். அந்த தென்னாடுடைய சிவனின் காலடியில் நம்ம வந்து நம்மை பொருத்தி கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அந்த பரத்தோடு நம்மால் ஒன்ற முடியும். அதனாலதான் சொல்றாரு, நின்று தொழுதேன் என் நெஞ்சத்தினுள்ளே அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வந்து ரொம்ப 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 ஆழமான ஒரு யோகத்தை முன்னாடி வைக்கக்கூடியது. அந்த யோகத்துக்கு அடிப்படையான பக்திய வந்து ரொம்ப நுணுக்கமா சொல்றாரு. உடலோடும் உடலை கடந்தும் நிற்கக்கூடிய அந்த சதாசிவத்தினுடைய திருவடியை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் மீண்டும் மீண்டும் இது ஒரே விஷயத்தான் சொல்றேன். ஆனா அதுல ஒரு தடவை சொல்லும் போதும் ஒரு நுணுக்கம் உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு அற்புதமான மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. மிக அழகான விளக்கம். ரொம்ப நல்லா இருந்தது கேட்க. மிக்க நன்றிங்கம்மா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation: The way he identifies with the soul lying within the body. My master's way of conduct are always of this kind. Placing Shiva's elegant feet on my head, I worship within my mind. போட்டிருக்கு. நல்ல விளக்கங்கள் தான் இருக்கு. இதுல மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. முதல் வரியில உடலோடு உடன் கிடந்தார், ஒன்றியவாறும் உடலோடும் உடன் கிடந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. வேற எங்கேயும் இல்லை, இறைவன் நம்மளோட தான் இருக்கிறாரு, ஒன்றிதான் இருக்கிறாரு, உடலோடு உடன் கிடந்து இருக்கிறாங்க. என்றும் எம் ஈசன் நடக்கும் இயல்பது, என்றும் எங்கும் எல்லாமே எப்பொழுதும் நமக்குள்ளேயே இயக்கமாக இயங்கி கொண்டிருக்கிறவங்க. அந்த 5 தொழில்களும் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. தென் தலைக்கு ஏற திருந்து சிவனடி. இதை வந்து யோகா பார்வையில் அம்மா நல்லா சொன்னாங்க, விந்தியாமாவும் நல்லா சொன்னாங்க.
சாதாரணமாக நம்ம பார்க்கணுன்னாலும் நம்ம எப்போ வந்து ஏன்னா சிவனடி வந்து அப்போ மேலே ஏறினாதான் சிவனடி இருக்கா நம்ம கீழே இருக்கும்போது சிவனடி இல்லையா அப்படின்னா சிவனடி இருக்கு. அந்த சிவனடியை வந்து நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், மாயை திரை போட்டு வச்சிருக்கோம். அதனால அது உலகியல்ல எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மாயை திரையில அது இருக்கு. அவ்வளவுதானே தவிர இங்கேயும் இயக்கத்துல இருக்கிறது வந்து சிவனடி தான். அது மாயைக்கு பின்னாடி இருக்கிறதுனால அந்த தென் தலைக்கு ஏற எப்ப வந்து அந்த மேல் நோக்கி சிவத்தை நோக்கி சக்தி மேலே ஏறுச்சுன்னா ஏற பிறகுதான் நம்மளால திருந்த சிவனடியை பார்க்க முடியும், அங்க மாயை இல்லாத சிவனடிய. ஏன்னா மாயை இருக்கும்போது அந்த எண்ணங்கள் மாயை திரையா நமக்கு இருக்கும்போது நம்மளால சிவனடியை பார்க்கவே முடியாது, அதோட கட்டுப்பாட்டுல நம்ம இருப்போம். எப்ப வந்து மேல் நோக்கி சக்தி வந்து மேல் நோக்கி சிவத்தை நோக்கி பயணம் பண்ணி இந்த மாயை திரை விலகி அங்க வந்து உண்மையான சிவனடிய திருந்த சிவனடி சீர்பட்ட சிவனடி அந்த மாயை திரை நீங்கின சிவனடியை நம்மளால பார்க்க முடியும். நின்று தொழுதேன் என் நெஞ்சத்தின் உள்ளே, அங்க நிலைத்து நின்று, அங்க மாயை திரை இல்லைனாதான் அங்களால நிலைத்து நிற்க முடியும். அங்க மாயை திரை இல்லை, ஏன்னா அந்த சக்தி சிவத்தோட சேர்றதுனால கீழே இருந்து மேல போயிட்டாங்க. அதனால அது உண்மையான அந்த ஒரு விஷயத்தை நோக்கி போனதுனால அங்க மாயை திரைன்றதுனால மனம் என்ற ஒரு விஷயம் வந்து அடங்கியதுனால அங்க நின்று தொழ முடியும், அங்க நிலைத்து நிற்க முடியும். அது எங்க அப்படின்னா ஒரு உள்ளத்தின் உள்ளேதான். உள்ளம் வந்து தூய்மை அடைஞ்சிருச்சு. இது எல்லாம் எதனால நடந்ததுன்னா சக்தி மேல் நோக்கி சென்றதுனாலதான். சக்தி இப்பயும் சிவன், நமக்குள்ளேயும் சிவன் இருக்காங்க. எல்லாம் என்ன ஒரே ஒரு விஷயம், நம்மளோட மாயை திரை நம்மள்ட்ட இருக்கு. அதே அந்த மாயை திரை விலகுச்சுன்னா நமக்கு அந்த புரிய வரும். இப்பயும் மாயை திரை வந்து நமக்கு வந்து கெட்டது பண்ணுதானா? கெட்டது பண்ணல. எண்ணங்கள் வந்து உங்களுக்கு கெட்டதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கா, மாயை திரையிலிருந்து நான் எப்படி விடுபடணும் அப்படின்னா அதை நீங்க கவனிச்சா கூட போதும். அது எண்ணங்கள்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன பாக்குறீங்க, வெளியில என்ன பாக்குறீங்களோ அதுதான் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நீங்க கவனிக்கும் போது இதெல்லாம் ஓடுதுன்னு நமக்கு தெரியுதே தவிர, எண்ணங்கள் வந்து நீங்க என்ன ஃப்ரீக்குவென்சில வைப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த வைப்ரேஷன்ல இருக்கீங்க, உங்களை சுத்தி என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம்தான். இப்ப நல்ல எண்ணமா வந்துட்டு இருக்குன்னா நல்லதா நடக்க போகுது, நல்ல வைப்ரேஷன்ல தான் இருக்கேன், நல்லதை தான் நான் ஈர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுதான். நமக்கு கெட்ட எண்ணங்களா வருதுன்னா நான் அதை தான் ஈர்க்கிறேன், நான் அதை தான் பண்றேங்கிறது. நமக்கு அதை சக்தி உணர்த்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீ இந்த எண்ணத்துல இருக்கன்னா இதுதான் நடக்க போகுது. நமக்கு எல்லாமே இங்கே நமக்குள்ளே தான் இருக்கு. ஏன்னா அந்த மாயை திரையில இருக்கப்ப நம்ம வந்து அதையும் கவனிக்காம நம்ம வந்து எண்ணங்கள் பிடியில நம்ம அகப்பட்டு இருக்கும்போது நமக்கு சிவனடியும் தெரியறது இல்ல, நம்ம மாயையில தான் இருக்கோன்றதும் தெரியறது இல்ல. எண்ணங்கள் படியே நம்மளும் கிரியேட் பண்ணிக்கிறோம். அது நல்லதோ கெட்டதோ அதுவா நடக்குது. நம்மளும் அதுக்கு தகுந்த மனிதர்களையும் நம்ம இருக்கிறோம். அதுக்கு தகுந்த வாழ்க்கை முறையும் நமக்கு அமையுது. நம்ம எப்ப கவனத்தை வந்து உள்ள திரும்பி நம்ம உண்மையான சிவனடியை நோக்கி போகணும், நம்ம சக்தியை வந்து சிவத்தை நோக்கி போகணும்னு நம்ம செலுத்தும் போது அந்த மாயை திரை விலகிடுச்சுன்னா அந்த உண்மையான அமைதி, அந்த கருணை, அந்த இடத்துக்கு நம்மளால நிலைத்து நிற்க முடியும். அவரால நிலைத்து நிற்க முடிஞ்சது நெஞ்சத்தின் உள்ளே அப்படின்னு சொல்றதா நான் பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் உங்களோட கேள்வி ஏதாவது இருக்குங்களா? உங்களோட புரிதல், கருத்து ஏதோ சொல்றீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம், திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம், திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.